நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை கூட நம்ம ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ரத்த சோகைக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்குது. அதாவது நம்ம முருங்கைக்கீரை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நம்ம 20 சின்ன வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 30 பல் எடுத்துக்கலாம். அதாவது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு ஆட் பண்ண. இது ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு தக்காளி. முருங்கைக்கீரை ஒரு கட்டில் பாதி இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு துவரம்பருப்பு 100 கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வேக வச்ச துவரம்பருப்பு. வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி 1. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கேரட்டையும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கேரட், முருங்கைக்காய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணி சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சாம்பார் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை, முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கரண்டி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காய் கலவை தான் போட்டிருந்தோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 5 மினிட்ஸ் அதாவது கொதித்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது கொதிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெங்காயம் பூண்டு சாம்பார். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது 50 கிராம்ஸ் இல்லைனா 100 கிராம்ஸ் நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் நிறையா. ஒரு சிலருக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும். வேண்டான்னா நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். கடைசியில் நம்ம ஒரே ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நம்ம பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்துருக்கிறேன். இது சின்ன நாட்டு பூண்டு தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கலாம். வரமிளகாய், ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். அடுத்தது இதுக்கு 100 கிராம் பருப்பு நான் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை நம்ம கரைச்சிக்கலாம். அடுத்தது சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் இருந்தாலே போதும். ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக. இந்த அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு.
இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு நான் வாஷ் பண்ணி அதாவது குடிக்கிற தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இது கூட நம்ம இன்னும் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். உப்பு எதுவும் போட வேண்டாம். உப்பு போட்டிங்கன்னா பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இப்போ நம்ம ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். நம்ம பற்ற வச்சிட்டோம். நல்லா மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு வந்து நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம மூடிக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு மத்து வச்சுக்கலாம். இதில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பூண்டு எல்லாமே வந்து பெரிய வெங்காயம் நல்லா கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி, இதில் இருக்கிற பொருள் எதுவுமே அதாவது தெரியாத மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கணும். நல்லா மத்தில் கடைஞ்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, இது கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். நான் வெந்தயம் வந்து உங்களுக்கு சொல்ல, இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துனா வாசத்துக்கு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கூடவே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கணும். அதாவது நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். குக்கரில் போகிறதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணணும். இது வந்து என்னென்னா லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். நம்ம தக்காளி அடுத்தது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினோடனையும் நம்ம சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு வந்து சாம்பார் தூள் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பாருக்கு வந்து எந்த காயுமே தேவையில்லை. பூண்டு, வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். தக்காளி கூட ஆப்ஷனல் தான். தக்காளி போடாமல் இருந்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லமும் கொத்தமல்லி தழையும் துவைக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சால்ட் பத்தாமல் இருக்கும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். லைட்டாக ஓப்பனில் வைங்க, இல்லைனா பொங்கிடும். அதனால் கொஞ்சம் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் துவைக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெங்காயம் பூண்டு சாம்பார் ரெடி.
நான் வெங்காயம் பூண்டு சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்துங்க. இது வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் ரவா பொங்கலுக்கும் நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.